இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த அதிகாலை பொழுது உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். ஒரு பாடலை பாடி நாம் தேவனுடைய வார்த்தையை தியானிப்போம். கோடி ஸ்தோத்திரம் ஏறெடுப்போம், ராஜாதிராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. ராஜாதிராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. பரிசுத்தவான்கள் சபை நடுவே தரிசிக்கும் தேவ சமூகத்திலே, பரிசுத்தவான்கள் சபை நடுவே தரிசிக்கும் தேவ சமூகத்திலே, அல்லேலூயா அல்லேலூயா ஆவியில் பாடி மகிழுவோம், ஆண்டவர் இயேசுவை கொண்டாடுவோம். கோடி ஸ்தோத்திரம் ஏறெடுப்போம், ராஜாதிராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. ராஜாதிராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. கிருபாசன தண்டை நெருங்குவோம், திருரத்தம் கரத்தில் ஏந்தி நிற்போம். கிருபாசன தண்டை நெருங்குவோம், திருரத்தம் கரத்தில் ஏந்தி நிற்போம். அல்லேலூயா அல்லேலூயா கண்டை சகாயம் இரக்கமே, கர்த்தர் கிருபை என்றும் உள்ளதே, கர்த்தர் கிருபை என்றும் உள்ளதே. கோடி ஸ்தோத்திரம் ஏறெடுப்போம், ராஜாதிராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. ராஜாதிராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. குருவி பறவை வானம் வாடியே கவலையின்றி பறந்து பாடுதே, குருவி பறவை வானம் வாடியே கவலையின்றி பறந்து பாடுதே. அல்லேலூயா அல்லேலூயா அற்புதமான சிருஷ்டிகளே, அந்த விசுவாசம் கற்றறியோம், அந்த விசுவாசம் கற்றறியோம். கோடி ஸ்தோத்திரம் ஏறெடுப்போம், ராஜாதிராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. ராஜாதிராஜன் தேவாதி தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கே மகிமை. ஹல்லேலூயா. தீனமனஷ்யங்கரதியாத்மி கமந்தலபா நிப்ரஹத்துருதுரபௌஷ்யங்கரபா. அதிகாலை கொள்ள நன்மையான இந்த அதிகாலை கொள்ள உங்க பாகத்துல அடுவே காட்டு பறவைகள், நாட்டிலே உள்ள பறவைகள் என்று சொல்லி எங்கேயும் ஆண்டவரே அருமையான பறவைகளுடைய சத்தமுனை துதிக்க, அவைகளோடு நாங்கள் இணைந்து இந்த நேரத்தில் உங்களை அதிகாலை பொழுத நோக்கி பார்க்கிறோம், உங்களை துதிக்கிறோம். எங்கள் கவலைகள் பாரங்கள் எல்லாவற்றையும் எங்களை விட்டு எடுத்து போட்டு ஆண்டவரே உங்களுடைய வார்த்தை என்கிற மன்னாவை இருதயத்திலே விதைத்து இந்த நாள் முழுவதும் அது எங்கள் தியானமாய் இருக்கும்படி வழி நடத்துவீராக. எங்கள் தேசத்தின் எந்த பகுதியிலிருந்து இந்த வார்த்தையை கேட்டாலும், இலங்கை பகுதி, உலக நாடுகளின் பல பகுதிகளில் எங்களுடைய பிள்ளைகள், விசுவாச பிள்ளைகள் சுதறி கிடக்கிறோம். ஒவ்வொரு பகுதியில் இருக்கிற பிள்ளைகள், தேவ பிள்ளைகளுக்கு குறிப்பாக
விசேஷத்தை பாதுகாவலை தார். அறியாத பிள்ளைகளுக்கும் பாதுகாவலை கொடுத்து அருமையான இயற்கை சூழ்நிலைகளை ஆசீர்வதித்து தருகிறார். எங்கள் மீது இரக்கமாயிரும். கண்ணின் மணி போல் காத்தது எங்களோடு பேசும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். இது உண்மைதானா என்ற தலைப்புல நாம் தேவ செய்தியை பார்க்க போகிறோம். அதே நேரத்துல நாம கூட பேதுருவை போல ஒரு விசுவாசத்தோடு ஆண்டவரே நீரையானா ஜலத்தில் நடப்பது நீரையானா நான் உம்மிடத்திலே நடந்து வர எனக்கு கட்டளையிடும் என்று சொல்லுகிறோம். அதற்கு பிறகு நாம் இயேசுவை நோக்கி நம்முடைய பிரயாணத்தை தொடர்கிறோம். அப்படி தொடர்ந்து கொண்டு போகிற வேளையில அந்த கடலின் சீற்றத்தை கொந்தளிப்பை ஆழத்தை குறித்து தனது அறிவிலே நினைக்கும் போது பேதுரு மடிந்து போக அமிழ்ந்து போவதற்கு துவங்கினார். அப்படிதான் நாம கூட நம்மை சூழ இருக்கிற பிள்ளைகளுடைய வார்த்தைகள் நமக்கு அருமையானவர்கள். ஒருவேளை தேவனை அறிந்தவர்களோ அறியாதவர்களோ அந்த தினமும் பல்வேறு செய்திகள் இவங்களை கேட்கும் போதெல்லாம் நாம் கலங்கி போகிறோம், திகைத்து போகிறோம். ஆனால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது இதெல்லாம் உண்மைதானா என்று என்னைக்காவது யோசித்து பார்த்தாயா? என்னிடத்தில் அதை குறித்து விசாரித்து நீ அறிந்தாயா என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆண்டவராகிய கர்த்தர் உங்களே என்னை பார்த்து அவர் கேட்கிறார். ஏசாயா 44 அதிகாரம் 25வது வசனம் சொல்லுகிறது, நாம் கட்டுக்காரைக்காரர்களின் குறிகளை அபத்தமாக்கி குறி சொல்லுகிறவர்களை நிர்மூலராக்கி ஞானிகளை வெட்கப்படுத்தி அவர்கள் அறிவை பைத்தியமாக பண்ணுகிறவர். ஞானிகளின் ஞானம் எப்படி பேசுறாங்க, எவ்வளவு இந்த உலக ஞானத்துல எவ்வளோ காரியங்களை கண்டுபிடிக்கிறாங்க. மனுஷனுடைய அறிவு பெருகி போகிறது. எதெல்லாம் உண்மையான கண்டுபிடிப்பு வர வேண்டுமோ அதுல வரல. ஆனா பல்வேறு காரியங்கள ஜனங்களுடைய ஞானம் பெருத்து போய் காணப்படுகிறது. நம்முடைய சொந்த வீட்டுல பார்க்கிறோம், சபைகள் பார்க்கிறோம், சமுதாயத்துல பார்க்கிறோம், தேசத்துல பார்க்கிறோம். இப்படிப்பட்ட சூழ்நிலை நடுல கர்த்தர் சொல்லுகிறார், நான் எப்படிப்பட்டவர், ஞானிகளுடைய ஞானத்தை அவமாக்குகிறது, கட்டுக்கதைக்காரர்களை குறிகளை அபத்தமாக்குகிறவர், குறி சொல்லுகிறவர்களை நிர்மூலராக்குகிறவர். இவைகளெல்லாம் ஒரு ஸ்பிரிட். இந்த ஆவிகளை துரத்தி ஜெயமெடுத்து மகிழ்ச்சியோடு தொடர்ந்து ஓட வேண்டிய நாம இதற்கெல்லாம் ஒரு முக்கியத்துவத்தை நாம் கொடுத்து விடுகிறோம். சில நேரங்கள்ல ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஞானிகளுடைய ஞானம் எங்கே? ஞானிகளுடைய ஞானத்தை நான் அபமாக்குவேன், வெட்கப்படுத்துவேன், அவருடைய அறிவை பைத்தியமாக பண்ணுகிறவர். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்தில் கூட 18 முதல் 21 வசனங்கள் வரைக்கும் நாம் வாசிக்கும் போது கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. வாசிப்போம். ஒருவன் 18 ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுகிறார், ஒருவனும் தன்னைத்தானே மகிழ்ச்சியாக இருப்பானாக. இவ்வுலகத்திலே உங்களில் ஒருவன் தன்னை ஞானி என்று எண்ணினால் அவன் ஞானியாகும்படிக்கு பைத்தியக்காரனாக கடவன். பார்க்கிறோம், ஒருத்தரும் தன்னைத்தானே வச்சிட்டு கொள்ளக்கூடாது. எப்படி என்று உலகத்திலே ஒருவன் தன்னை ஞானி என்று எண்ணினால் அவன் பைத்தியமாக கடவன். ஆவிக்குரிய பைத்தியமாக சொல்லப்படுகிறவர்கள் தான் உண்மையிலே ஞானம் பெற்றவங்க, கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை பெற்றவங்க. அதை நாம் தொடர்ந்து வாசிக்கும் போது இவ்வுலகத்தின் ஞானம் தேவனுக்கு முன்பாக பைத்தியமா இருக்கிறது, அப்படியே ஞானிகளை அவர்களுடைய தந்திரத்திலே பிடிக்கிறார் என்றும். ஞானம், இவ்வுலகத்தின் ஞானம் ஆண்டவருக்கு முன்னாடி எப்படி இருக்கிறது? பைத்தியமா இருக்கிறது. பாபேல் கோபுரத்தை கட்ட துவங்கின போது அது ஒரு பைத்தியகாரமாக காணப்பட்டது. ஆண்டவர் இறங்கி வந்தார், தாழ்வார்களின் ஆவி அனுப்பினார், ஒருவர் பாஷை இன்னொருவருக்கு தெரியாதபடி சிதைத்து போட்டார். இன்றைக்கு அந்த தேவன் சொல்லுகிறார்,
இந்த மனுஷர்களுடைய ஞானம், உலகத்திற்குரிய ஞானம் எனக்கு முன்பாக பைத்தியமாய் இருக்கிறது. ஒவ்வொரு முறையும் நாம் பயந்து போகிறோம், மிரண்டு போகிறோம். இனி என்ன செய்வது என்று சொல்லி பலவாறு திட்டமிடுகிறோம். ஆனா அதை தேவன் பைத்தியமாகி எந்த இடத்துல எவைகள் சம்பவிக்கும் என்று உலகம் சொல்லுகிறதோ அந்த காரியம் நடைபெறாதபடிக்கு நாம் கர்த்தரை நோக்கி நாம் செபிக்கும் போது விடுதலை கொடுத்து அவருடைய ஞானம் எல்லாம் பைத்தியமாகும்படி செய்கிறார். ஞானிகளை அவர்களுடைய தந்திரத்திலேயே பிடிக்கிற ஒரு தேவன். ஒருவேளை இன்னைக்கு ஆவிக்குரிய பிரகாரமா எடுத்துக்கிட்டீங்கன்னா, நாம் ஆண்டவருக்கு உள்ள வந்துடக்கூடாது, நாம் தேவனுக்காக ஊழியம் செய்திடக்கூடாது. சில நேரத்தில் வாதிய பிள்ளைகள் அருமையாய் அவர்களை தேவன் ஆசீர்வதித்து கரங்களின் பிரயாசத்தை சாப்பிடுவார்கள், ஒரு பசுத்த சந்ததியை உருவாக்கலாம் என்று திட்டமிடும்போது அதற்கு அவர்கள் எதிராக செயல்படுவாங்க. சில நேரங்களில் மனதும் மாமிசமும் இருக்கிறது செய்யும்படி அப்பெல்லாம் அதிகமாக சொல்லுவாங்க. நான் இதை திட்டமிட்டுங்க, இப்படி செய்வேன் அப்படி செய்வேன் என்று சொல்லும் போதெல்லாம் நாம் கலங்கி போகிறோம். ஆனா ஆண்டவர் சொல்றார், அந்த ஞானிகளுடைய ஞானத்திலே அவருடைய தந்திரத்திலேயே நான் அவர்களை பிடிப்பேன். அந்த தந்திரம் எதுவோ அதிலேயே நான் அவர்களை பிடித்து நான் அவர்களை குறித்து நினைத்திருக்கிற நினைவுகளை செய்வேன் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஞானிகளுடைய சிந்தனைகள் வீணா இருக்கிறது என்றும் கர்த்தர் அறிந்திருக்கிறார் என்றும் எழுதியிருக்கிறது. அதனால மனுஷனை குறித்து நாம் என்ன செய்யக்கூடாது, மேன்மை பாராட்ட கூடாது. உலக மனிதரை கர்த்தருடைய பிள்ளைகள் அதிகாரம் பெற்றவர்கள், வானத்தை அடைக்கவும் வானத்தை திறக்கவும் அதிகாரம் பெற்றவர்கள். இறைமையா ஒன்றில் சொல்லப்பட்டது போல பிடுங்கவும் கட்டவும் நாட்டவும் அழிக்கவும் அதிகாரம் பெற்ற தேவ பிள்ளைகள். அப்ப இதை நாம் உணர்ந்தவர்களாக இருந்தால் நம்முடைய வாழ்க்கையில நாம் தொடர்ந்து முன்னேறி சென்று நாமும் ஆசீர்வதிக்கப்பட்டு தேசத்துக்கும் ஆசீர்வாதமான பிள்ளைகளாய் மாற முடியும். தானியேல் 2ஆம் அதிகாரத்துல கூட முதல் 11 வசனங்களில நாம் பார்க்கிறோம். நேபுகாத்நேச்சார் ராஜ்யபாரம் பண்ணும் 2ஆம் வருஷத்திலே நேபுகாத்நேச்சார் சொப்பனங்களை கண்டான். அதனால் அவனுடைய ஆவி கலங்கி நித்திரை கலைந்தது. இந்த ராஜாவுக்கு இப்படிப்பட்ட ஒரு கனவு அவன் சமாதானத்தை கெடுத்து போடுகிறது. ஆனால் இதிலிருந்து அவன் விடுதலை பெறுவதற்காக யாரை தெரிந்து கொண்டான்? தன் சொப்பனங்களை தனக்கு தெரிவிக்கும்படிக்கு சாஸ்திரிகளையும் ஜோசியரையும் சூரியக்காரனையும் கல்தேயரையும் அழைக்க சொன்னான். எல்லாரும் வந்து நிற்கிறாங்க, ராஜா கூப்பிடுறாரு. அப்படி வந்து நிற்கும் போது ராஜா சொல்றாரு, ஒரு சொப்பனம் கண்டேன், அந்த சொப்பனத்தினுடைய அர்த்தத்தை அறிய வேண்டும் என்று என் ஆவி கலங்கி இருக்கிறது. அப்போ உலகத்துல ஞானம் உள்ளவர்கள், உலக பிரகாரமான இவர்களால தன்னுடைய பிரச்சனைக்கு தீர்ப்பு கொடுக்க முடியும் என்று ராஜா நம்பின பிள்ளைகள் சொன்னது என்ன என்று நாம் வாசிக்கும் போது 4ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். அப்பொழுது கல்தேயர் ராஜாவை நோக்கி, ராஜாவே, நீர் என்றும் வாழ்க, சொற்பனத்தை உமது அடியாருக்கு சொல்லும், அப்பொழுது அதன் அர்த்தத்தை விடுவிப்போம் என்று சீரிய பாஷையை சொன்னார்கள். ராஜா கல்தேயருக்கு பிரதித்திரமாக, என்னிடத்தில் இருந்து பிறகுற தீர்மானம் என்னவென்றால், நீங்கள் சொற்பனத்தையும் அதன் அர்த்தத்தையும் எனக்கு அறிவியாமல் போனால் துண்டித்து போடப்படுவீர்கள், உங்கள் வீடுகள் எதிர்கலமாக்கப்படும். சொற்பனத்தையும் அதன் அர்த்தத்தையும் தெரிவித்தீர்களாயின் என்னிடத்தில் வெகுமதிகளையும் பரிசுகளையும் மிகுந்த வனத்தையும் பெறுவீர்கள். ஆகையால் சொற்பனத்தையும் அதன் அர்த்தத்தையும் எனக்கு தெரிவிங்கள் என்றார். இந்த இடத்துல நான் பார்க்கும்போது அந்த கல்தேயர் என்ன சொல்றாங்க, அந்த சொப்பனத்தை நீர் சொன்னா அதன் அர்த்தத்தை நாங்கள் விடுவிப்போம். இதுதான் உலக வழக்கு. நீங்க அதை சொல்லுங்க என்று சொல்லும் போது அவர் சொல்றாரு, நான் கண்ட சொப்பனம் எதுவும் கேட்கணும், அதனுடைய அர்த்தம் என்ன என்று நீங்க சொல்லாம கேட்டீங்கன்னா உங்களை துண்டித்து போட்டு விடுவேன், உங்க வீடுகள் இருக்கணமாக்கப்படும். சொப்பனத்தின் அர்த்தத்தையும் அதன் அர்த்தத்தையும் சொன்னா உங்களுக்கு வெகுமதிகளை கொடுப்பேன். அப்ப அவங்க சொந்த காரியம் என்ன என்று நான் பார்க்கும்போது திரும்பவும் சொல்றாங்க, சொப்பனத்தை சொல்லும் நாங்கள் சொல்லுகிறோம்.
ராஜா சொல்றார், தீர்மானம் என்னிடத்திலிருந்து பிறந்தபடினால் நீங்கள் கால தாமதம் பண்ண பார்க்கிறீர்கள் என்று நிச்சயமாக எனக்கு தெரிய வருது. காலம் மாறுன்னு பொதுப்படையான ஒரு வெளிப்படுத்துதல் எனக்கு வேண்டாம் என்று சொல்லி ஒரே தீர்ப்பு தான், நீங்க இதை தெரிந்து கொள்ளுங்கள்லாம் அனுப்பிவிடுறாங்க. அப்போ கல்தேயர் சொல்றாரு, ராஜா கேட்கும் காரியத்தை அறிவிக்கத்தக்க ஒரு மனுஷன் பூமியில கிடையாது. இதுல பூமியில் ஒருவரும் இல்லை. இப்படிப்பட்ட மகத்துவம் வல்லமையும் உள்ள எந்த ராஜாவும் இப்படி ஒரு கேள்வி கேட்டதே கிடையாது. சாஸ்திரத்திலையோ ஜோசியத்திலையோ கல்தேயத்திலையோ கேட்டதே கிடையாது. இதுல 11ஆம் வசனத்தை வாசிப்போம். ராஜா கேட்கிற காரியம் மிகவும் அருமையானது. மாம்சமா இருக்கிறவர்களோட மாசம் பண்ணாத தேவர்களை ஒழிய தாங்கள் சமூகத்தில் அதை அறிவிக்கத்தக்கவர் ஒருவரும் இல்லை என்றார்கள். ராஜா கேட்கிற காரியம் ரொம்ப அருமையானது. இதை நாங்க அறிவிக்க முடியாது. மாம்சமாய் இருக்கிறவர்களோட வாசம் பண்ணாத தேவர்கள் அவர்தான் சொல்ல முடியும் என்று சொல்றாங்க. அவர்களால் முடியாது என்பதை அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஆனா சில நேரத்தில் நம்ம கூட பாத்தீங்கன்னா ஆண்டவர் தான் வழி சத்தியம் ஜீவன் தெரியும். வேத புத்தகத்தை எடுத்து வாசிக்கும் போது அவர் நமக்கு வழிகாட்டுகிறார் என்று தெரியும். சில நேரங்கள் ஆவிக்குரிய பிரகாரமாகவும் தீர்க்க தரிசனங்களை நாடி ஓடுகிற பிள்ளைகள் அனைவரும் காணப்படுகிறாங்க. சில நேரம் அவங்களுக்கு அந்த வரங்கள் இல்லாட்டா கூட கர்த்தர் எனக்கு என்ன சொல்லுங்க 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 என்று கேட்கும் போது சில நேரங்களில் அவர்கள் கூட தவறு செய்வது உண்டு. ஆனா வேத புத்தகத்தை எடுத்து நாம வாசிக்கும் போது நமக்கு அன்னன்னைக்குள்ள ஆதாரத்தை தேவனத்தை வைத்திருக்கிறார். அப்ப இந்த இடத்துல அப்படிப்பட்ட மாம்சமானவர்களோடு வாசம் பண்ணாத பிள்ளைகள், வாசம் பண்ணாத தேவர்கள், ஆண்டவர் நம்மளெல்லாம் தேவர்கள் அப்படிதான் சொல்ற. நான் தேவன், நீங்கள் தேவர்கள் என்று சொல்ற. நம்ம எல்லாம் அவருடைய பிள்ளைகள். இயேசு கிறிஸ்து மூலமாக பிதாவினுடைய அனைத்து சுதந்திரங்களையும் பங்கு பெறுவதற்கு தகுதியுடையவர்கள் என்று வேதம் சொல்கிறது. இப்போ அவர்கள் சார்ந்து கொண்டது எது, எங்களால முடியாது என்று சொல்லி, இப்போ கர்த்தரும் அவர்கள் பிள்ளைகள் தான் தேவை. அந்த இடத்துல இந்த புதிரை விடுவிக்கிறதுக்கு என்று சொல்லி அந்த இடத்துல தீர்மானம் பண்ணப்படுகிறது. அப்போ ராஜாவுக்கு ரொம்ப 2ஆம் அதிகாரத்துல 12 நான் வாசிக்கும் போது ராஜாவுக்கு கோபம் எல்லா ஞானிகளையும் கொலை பண்ணு. அப்ப இந்த கட்டளை வெளிப்பட்ட போது தானியேல் அவர் தோழர்கள்லாம் இங்க கேட்கிறாங்க. அப்ப என்ன சொல்றாங்க, நல்ல ஞானம், கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஞானம், நல்ல புத்தி, சமயத்துக்கு ஏற்ற காரியங்களை ஆண்டு சொல்லிக்கிறாங்க. தானியேலும் நண்பர்களும் அப்படி சொல்றாங்க, நாங்க இதற்கான அர்த்தத்தை தேவனிடத்துல விசாரித்து சொல்லுவோம், எங்களுக்கு கொஞ்சம் தவணை கொடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்ற விண்ணப்பம் பண்ணுறாங்க. தானியேல் ராஜாவிடத்துல போய் சொப்பனத்தின் அர்த்தத்தை ராஜாவுக்கு காண்பிக்கும்படி தனக்கு தவணை கொடுக்க விண்ணப்பம் பண்ணினான். அதுக்கு பிறகு தானியேல் வீட்டுக்கு போய் தன்னுடைய நண்பர்களோடு சேர்ந்து ஆண்டவரை துதித்து சோதரித்து அவன் ஆண்டவருக்கு ஆண்டத்துல எல்லா காரியங்களையும் ஒப்பு கொடுத்து காத்திருக்கும் போது ராக்காலத்திலே தானியேலுக்கு அவருடைய போர்த்தை பொருட்கள், மறை பொருட்கள் வெளிப்படுத்தப்பட்டது என்பதை நாங்கள் இடத்துல பார்க்கிறோம். அது மாதிரி கர்த்தருடைய வெளிப்பாடுகளை பெற்ற தானியேல் என்ன செய்கிறார், ராஜாவுக்கு முன்னாடி போய் சொல்கிறார், கர்த்தரை ஸ்தோத்திரித்து அவர் அந்த தைரியமாக நீதிமான் சித்தத்தை போல தைரியமா இருக்கிறார். தைரியமாய் போய் கர்த்தருடைய வெளிப்பாடுகளை போய் சொல்கிறத நம்ம பார்க்கிறோம். இதை தானியேல் 2:33 முதல் 45 நான் வாசிக்கிறோம். ராஜா என்ன செய்கிறாரு, இந்த மாதிரி ஒரு மனுஷன் உண்டோ என்று சொல்லி ராஜா தாழ விழுந்து தானியேலை பணிந்து கொள்கிறார். தானியேலுக்குள் இருந்து தேவன் அந்த இடத்துல மகிமைப்பட்டார். தானியேல் ஒருபோதும் அந்த மகிமைதான் தனக்காக திருடிக் கொள்ளவில்லை, கர்த்தருக்கே மகிமை செலுத்தினார் என்பதை நாம் பார்க்கிறோம். அப்படி இந்த தானியேல் 46 வாசிக்கிறோம்.
அப்பொழுது ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் முகங்குப்புற விழுந்து தானியேலை வணங்கி அவனுக்கு காணிக்கை செலுத்தவும் தூபம் காட்டவும் கட்டளையிட்டான். அப்புறம் அதற்கு பிறகு என்ன செய்யறான்னா உயர்த்தி ஆசீர்வதித்தார் என்பதை நாம் பார்க்கிறோம். அது மாதிரி யாத்திராவும் 8 கூட நம்ம வாசிக்கும் போது பாருங்க, 15 முதல் 28 வரைக்கும் அவங்க வசனங்களை வாசிக்கும் போது கூட பார்ப்போம் தேவனுடைய அற்புத செயல்களை பலமுறை பார்க்கிறோம். இஸ்ரேல் ஜனங்கள் அந்த எகிப்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு அவர் பாலம் தேடி ஓடுகிற கானான் தேசத்துக்கு நேராக போறதுக்கு அவர் அனுமதிக்கவே இல்லை. தன்னிடத்திலேயே அடிமையாய் வைத்துக் கொள்ள வேண்டும், வேலை அவர்களை வேலை படுனால பாதிக்க வேண்டும் என்று அந்த பார்வன் நினைத்திருந்தார். அந்த நேரத்தில் பாருங்க தேவன் மோசே மூலமாக ஆரோன் மூலமாக பெரிய அற்புதங்களை செய்கிறார். அப்ப மோசே என்ன செய்யறாரு, நீதான் செய்ய முடியுமா என்ன, நானும் மந்திரவாதிகளை கூப்பிடுகிறேன், சூனியக்கார மந்திரவாதிகள் எல்லாரையும் அந்த இடத்துல கூப்பிடுகிறத நம்ம பார்க்கிறோம். இதை நான் வாசிக்கும் போது 15ஆம் வசனம் 16ஆம் வசனம். இலக்கு உண்டாயிட்டென்று பார்வோன் கண்டபோதோ தன் இருதயத்தை கடினப்படுத்தி அவர்களுக்கு சொல்லிக் கொடாமல் போனான். கர்த்தர் சொல்லியிருந்தபடி ஆயிற்று. அப்பொழுது கர்த்தர் மோசேயினிடத்தில், நீ ஆரோனை நோக்கி உன் கோலை நிறுத்தி பூமியின் புழுதியின் மேல் அடி, அப்பொழுது அது எகிப்து தேசம் எங்கும் பேய்களாய் போம் என்று சொல்லுகின்ற. அப்போ அப்படியே செய்யறாங்க. கோலை எடுத்து பூமியில அந்த அடிக்கிறாங்க, ஃபுல்லா பேன் வந்துருது, அந்த தேசமைக்கும் பேன். மந்திரவாதிகளும் அது எல்லாத்தையும் அடித்து அவங்க ட்ரை பண்ணி பார்க்கறாங்க. ஆனா அவங்களால என்ன செய்யல, முடியல. அவங்க நான் வாசிக்கிறோம், ஆரோன் தன் கையில் இருந்த தன் கோலை நீட்டி பூமியின் புழுதி மேல் அடித்தார். அப்பொழுது மனிதர் மேலும் மிருக ஜீவன்கள் மேலும் பேன்களாய் எகிப்து தேசம் எங்கும் புழுதியின் பூமியின் புழுதியெல்லாம் பேன்களாயிடுச்சு. ஆனா அதே மாதிரி நம்மளும் செஞ்சிருவோம் அப்படின்னு மந்திரவாதிகள் அவங்களும் செஞ்சு பார்க்கிறாங்க. ஆனா அவங்க செய்ய முடியல. அப்போ ஒத்துக்கொள்கிறாங்க, இது தேவனுடைய விரல், எங்களால முடியாது என்று சொல்றாங்க. ஆனாலும் பார்வனுக்கு எப்படி இருக்குது, மறுபடியும் விண்ணப்பம் பண்ணுகிறான். அவங்க மோசே ஆரோன் மூலமா ஆண்டவர் அற்புதம் செய்கிறார், மறுபடியும் கடினப்படுத்துகிறான். அப்ப அந்த நேரத்துல ஆண்டவருடைய வார்த்தையை சொல்லுகிறது, நான் வண்டுகளை அனுப்புவேன். 22ஆம் வசனம். பூமி நடுவில் நானே கர்த்தர் என்பதை நீ அறியும்படி என் ஜனங்கள் இருக்கிற கோசேன் நாட்டில் அந்நாளிலே வண்டுகள் வராதபடிக்கு அந்த நாட்டை விசேஷப்படுத்தி என் ஜனங்களுக்கும் உன் ஜனங்களுக்கும் வித்தியாசம் உண்டாகும்படி செய்வேன். இந்த அடையாளம் நாளைக்கு உண்டாகும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்று சொல்லுகிறார். பாருங்க, அந்த இடத்துல மறுபடியும் ஒரு வித்தியாசத்தை ஏற்படுத்துன்னு சொல்றார். வண்டுகள் பார்வோம் நமது ஊழியக்காரர் அங்கெல்லாம் தான் இருக்கும், என் ஜனங்கள் இருக்கிற தேசத்துல அவைகள் வராது என்று சொல்லும்போது அப்படியே நடக்குது. அப்போ திரும்பியும் ஒரு தடவை என்ன செய்கிறாரு பார்வோம், சரி நான் உங்களை அனுப்பிடுறேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்தை வஞ்சிக்கிறதை நாம் பார்க்கிறோம். சகல முழங்கால்களும் கர்த்தருக்கு முன்பாக முழங்கால் பண்ணிட்டு தான் ஆக வேண்டும். நாட்கள் எத்தனையோ பேர் இப்படிப்பட்ட அந்த போலி வல்லமைகளை வைத்து, வல்லமை அதாவது பிசாசுகளுக்கும் சில வல்லமைகள் உண்டு, அதை பயன்படுத்தி அவங்க என்ன செய்யறாங்க, அநேக காரியங்களை செய்தாலும் கர்த்தராகிய தேவனை போல ஒரு தேவன் அல்ல. தேவன் உலகத்துல இல்லவே இல்லை. ஆண்டவரை நமது தெய்வமாக பெற்றிருக்கிற நாம் தான் பாக்கியவான்கள், பாக்கியவதிகள். ஆனா எந்த அளவுக்கு கர்த்தராகிய ஆண்டவரை நாம் தெய்வமாக பெற்றிருக்கிறதை குறித்து ஞானம் உள்ளவர்களாக, அறிவு உள்ளவர்களாக காணப்படுகிறோம் என்பதை நாம் அறியணும். யாத்திரை 9 முதல் 11 வசனங்களை கூட நம்ம வாசிக்கும் போது எல்லா இடத்திலையும் ஆண்டவர் என்ன செய்கிறார், இஸ்ரவேலின் மிருக ஜீவன்களுக்கும் எகிப்தின் மிருக ஜீவன்களுக்கும் வித்தியாசத்தை ஏற்படுத்துகிறார். அப்படி ஏற்படுத்தும் போதெல்லாம் பார்வோனுடைய இதயம் கொஞ்சம் கலங்கும். மோசே கிட்ட கெஞ்சுவாரு. அதுக்கு பிறகு மோசே கர்த்தரை நோக்கி வேண்டிக் கொள்ளும்போது காரியம் நல்ல சுருக்கமாக திரும்பும். இப்படி பல முறைகள் பார்வோன் தன்னுடைய இருதயத்தை கடினப்படுத்தினார். 11ஆம் வசனம் சொல்கிறது, கொப்பளங்கள்
ஆண்டவர் சொன்னார், எரிபந்தமான கொப்பளங்களை அவர்கள் மேல் வரும்படி சூளையின் சாம்பலை அள்ளிக்கொண்டு பார்ப்பதற்கு முன்பாக வந்திருக்கிறார்கள். மோசே வானத்துக்கு நேராக அதை இறைக்கும் போது எல்லார் மேலும் அந்த கொப்பளங்கள் மந்திரவாதிகள் மேலும் எகிப்தியர் எல்லாரும் உண்டானதினால் அந்த கொப்பளங்கள் நிமித்த மந்திரவாதிகள் மோசைக்கு முன்பாக நிற்க முடியல. இன்னைக்கு இப்படிப்பட்ட விதத்துல கர்த்தர் எப்படி மோசையோடு இருந்தார், அதே போல யோசுவாவோட இருந்தார், நம்ம கூட இருப்பேன் என்று சொல்லுகிறார். அந்த தேவன் வாக்கு மாறாதவர். இதெல்லாம் உண்மைதானா? திகைத்து நிற்கிறோம். நமக்கு எதிரான காரியங்களை பொல்லாத சத்துரு செய்யும் போதுதான் திகைத்து நிற்கிறோம். இது உண்மைதானா, இது சரிதானா? கொஞ்சம் மறைச்சு நிற்கிற நேரத்திலேயே சத்துருக்கு ஒரு கேப் கொடுத்துறோம், ஒரு இடைவெளி உட்புகிறதுக்கு. அப்ப அந்த அவிசுவாசத்திலேயே நாம சில நேரங்கள்ல கலங்கி நிற்க வேண்டிய வேதனைகளை சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகள் வந்தது. ஆனா நாம் தைரியமாய் கர்த்தருடைய வார்த்தையெல்லாம் சொல்லுகிறது, தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருங்கள், விசுவாசத்துல உறுதியாயிருந்து நீங்கள் பிசாசுக்கு எதிர்த்து நீங்கள் அவன் ஓடி போவான். நீங்க துரத்தப்பட வேண்டியது பிசாசு. பிசாசில அவை குறி சொல்லுகிற ஆவே இவைகள்லாம் துரத்தப்பட்ட பின்பு அவள் ஒரு சாதாரண மனிதர்களாக மாறுகிறாங்கன்றது அப்போஸ்தலர் 16 கூட வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 16 முதல் 18 நம்ம அடிக்கடி வாசித்திருக்கிறோம். ஜெபம் பண்ணுகிற இடத்துக்கு அப்போஸ்தலர்கள் அவங்க போகும்போது குறி சொல்ல ஏவுகிற ஒரு ஆவி, குறி சொல்லுகிறதுனால எஜமான்களுக்கு சம்பாதித்து கொடுத்த ஒரு ஆவியுடைய ஒரு பெண் டெய்லியும் அந்த பவுலையும் எங்களையும் பவுலையும் பின்தொடர்ந்து வந்து இவங்க யாரு, உன்னதமான தேவனுடைய மனுஷர் என்று சொல்லி சத்தம் விட்டுக் கொண்டு அந்த ஆவியில ஒரு எரிச்சல் வரும், ஆவியில ஒரு டிஸ்டர்பன்ஸ் வரும், தொந்தரவு நம்ம உணர முடியும். அப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசிக்கொண்டே இருக்கும்போது பவுலுக்கு ஒரு நாள் கோபம் வந்து அவர் என்ன செய்யறாரு, நீ இவரை விட்டு புறப்படும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உனக்கு கட்டளையிடுகிறேன் சொன்னவுடன் அந்த ஆவி என்ன செய்துச்சு, அவளை விட்டு புறப்பட்டு போனது, அந்நேரமே புறப்பட்டு போயிடுச்சு. இது துரத்தப்பட வேண்டிய ஆவிகள், அழிக்கப்பட வேண்டிய ஆவிகள், கர்த்தர் ஈடு இணையற்றவர் என்பதை நிரூபிக்க வேண்டிய நேரம் இது. அப்போ நாம் என்ன செய்ய வேண்டும்? இந்த உலகத்தினுடைய வார்த்தைகள், உலகத்தினுடைய சத்தம், இதை காட்டிலும் அதிகமாக தேவனுடைய வார்த்தைகளுக்கு நம் சத்தம் நம்முடைய செவியை கொடுக்கும் போது, ஒவ்வொரு நாள் அதிகாலை பொழுதுலையும் கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்கும் போது, அதுவே நம் தியானமா ஒரு நாள் தான் இருக்கும் போது நிச்சயமாக நாம் வெற்றி பெற முடியும் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய வார்த்தையால்தான் உபாகமம் 18 சொல்லப்பட்டிருக்கிறது. உன் தேவனாகிய கர்த்தர், என்ன இத சொல்றதுன்னா, இது அருவருப்பு, இந்த ஜாதிகள் செய்வது அருவருப்பு. நான் உன்னை உனக்கு கொடுக்கும் தேசத்துல உன்னை போய் சேர்க்கும் போது அந்த ஜாதிகள் செய்கிற அருவருப்புகளை நீ செய்யாதே. தன் மகனையாவது மகளையாவது தீக்கடக்க பண்ணுகிறவனும், குறி சொல்லுகிறவனும், நாள் பார்க்கிறவனும், அஞ்சனம் பார்க்கிறவனும், சூனியக்காரனும், மந்திரவாதியும், சகலக்காரனும், மாயவித்தைக்காரனும், செத்த உள்ளத்தில் குறி கேட்கிறவனும் உங்களுக்குள்ளே இருக்க வேண்டாம் அப்படின்னு போட்டிருக்கு. ஒருவர் அருமையான ரட்சிக்கப்பட்ட ஒரு மகள், அவங்க ரட்சிப்புக்குள்ள வந்தது எப்படின்னா, அவருடைய கணவன் அதுக்கு முன்னாடி உள்ளவங்க எல்லாருமே ஹார்ட் அட்டாக்ல நான் வச்சிட்டேன். அப்போ அந்த குறிப்பிட்ட சகோதரிக்கு நெஞ்சு வருது. அப்படி என்ன செய்யறாங்கன்னா, பயந்து போய் அவங்களுடைய நாத்தனார்கிட்ட சொல்லி வருத்தப்பட்டிருக்காங்க. ஐயோ, எனக்கும் இப்படியே உயிர் பிரிஞ்சிருமோ, பயமா இருக்கு என்று சொல்லும் போது அவர்கள் என்னுடைய சபைக்கு அந்த அம்மாவை கூட்டிட்டு வந்தாங்க. அப்போ அவங்க கிட்ட வந்து அவங்க ஒப்பு கொடுக்கவும் சொல்றாங்க, சிஸ்டர் இனி நீங்க தான் அந்த அம்மாவை பார்த்துக்கணும், என்னுடைய சிஸ்டர்ல அவங்களை பார்த்துக்கங்க. ஏன்னா இவங்களுடைய பயம், மரண பயம், இவங்கள்ட்ட இருந்து அவங்களை வெளியே கொண்டு வர எனக்கு முடியல, எங்களால முடியல, நீங்க தான் பொறுப்பெடுத்துக் கொள்ளணும்னு சொல்லும் போது அவங்களுக்காக செபிக்கும் போது அந்த அசுத்த ஆவி, இந்த செத்த ஆவி அந்த அவங்களை விட்டு அலைக்கழித்து ஓடி போனாங்க. அதுக்கு பிறகு நல்லா இருந்தாங்க, டான்ஸ் எல்லாம் வாங்கினாங்க.
இருந்தாலும் பாத்தீங்கன்னா ஒரு ஸ்வாபம் ஒண்ணு இருக்குது, ஜென்ம ஸ்வாபம். அது என்ன பண்ணிருக்கு, ஒரு நாள் அங்க பையனுக்கு கல்யாணம் முடிச்சு அந்த நாட்கள்ல வந்து ஜோசிய இந்த குடும்பத்துக்காரன் அந்த வீட்டு வழியா வந்தாங்க. அப்போ இவங்க என்ன செய்திருக்காங்க, கதவு பக்கத்துல போய் காது வச்சு கேட்டுக்கிறாங்க. அப்போ அவ என்ன சொன்னா, உங்க மகளுக்கு கல்யாணம் முடிச்சிருக்கிறேன், முதல் பிள்ளை பிறந்த நீ செத்து போயிருப்ப அப்படின்னு சொன்னோன்னு பயம் வந்துருச்சு அவங்களுக்கு. உடனே அவங்க அடுத்த நாள் எங்ககிட்ட ஓடி வந்தாங்க, சிஸ்டர் இந்த மாதிரி அவன் சொல்றதை கேட்டேன், அது முதல் எனக்கு ஒரு பயம் திரும்பி வந்துருச்சு. இப்ப நாங்க கேட்டோம், எதுக்காக அமை வார்த்தையே கேட்டீங்க? இல்ல அந்த டைம்ல சொன்னா ரொம்ப கரெக்டா இருக்கும்னு சொல்லுவாங்க. நான் அதான் கேட்டேன். இப்படி அம்மைகள் பாத்தீங்கன்னா அருவருக்கத்துக்கு இந்த பாவத்தோடு இணைத்து நடப்பதுனால, செவி கொடுப்பதுனால நம்ம என்ன செய்யணும், தேவையில்லாத பயத்துக்குள்ளேயும் பாரத்துக்குள்ளேயும் கடந்து போகணும். சத்துரு நம்மை பார்த்து சிரிக்கும்படி ஏளனம் பண்ணும்படி இடம் கொடுத்து விடுவோம். கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிறது, இவையெல்லாம் செய்யறவங்க யாரு, கர்த்தர் அருவருக்கிற பிள்ளைகள். உங்களுக்கு அப்படிப்பட்டது இருக்கக்கூடாது. நீங்க அவர்களோடு எந்த சம்பந்தமும் வைத்துக் கொள்ள கூடாது. இவங்க கர்த்தருக்கு அருவருப்பானவர்கள். இவங்க அருவருக்கு பண்றதுனால்தான் அவங்க வைத்திருந்த ஆசீர்வாதங்களை விட்டு, நல்ல தேசத்தை விட்டு துரத்தி விட்டேன். நீங்களும் அழிஞ்சு போயிடாதீங்க, அந்த காரியங்களை கற்றுக்கொள்ளாதீங்க அப்படின்னு ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. உங்களுக்குள்ள என்ன இருக்கக்கூடாது, இப்படிப்பட்ட சீர்கேடான காரியங்கள் இருக்கக்கூடாது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஏசாயா 19 இருக்கிற முதல் 14 வசனங்களை கூட நம்ம பார்க்கும்போது கர்த்தருடைய வார்த்தையை சொல்லுகிறது. மிகவும் அவர்கள் என்ன செய்யறாங்க, தேவனை துக்கப்படுத்துகிற காரியங்களை செய்வது. கர்த்தர் வந்து என்றென்றைக்கு பொறுமையா இருக்கிற தேவன் அல்ல, நேரிய பொறுமை உள்ளவர் தான். ஆனாலும் பல விதமாக இப்படிப்பட்ட இருளின் காரியங்களை நம்பி நம்பி வாழ்க்கையை சீரழித்துக் கொண்டு தேவ பிள்ளைகள் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லப்படுகிற ஆண்டவரை அறிந்தேன் என்று சொல்லுவது நடக்கும்போது தேவன் என்ன செய்வாரா, அதன் நடுவிலே தாறுமாறுகளின் ஆவியை வரப்படினார் என்று 14ஆம் வசனம் சொல்லுகிறது. ஆனது கொண்டு வெளியே பாந்தி பண்ணி தள்ளாடி திரிகிறது போல எகிப்தை எல்லா செய்தியிலும் தள்ளாடி திரிய பண்ணுகிறார்கள். ஆண்டவருக்கு இதெல்லாம் ஒரு அருவருப்பான காரியங்கள் சொல்லப்பட்டிருக்குது. அவங்க செய்கிற இந்த அறியாமை நிமித்தம் நாம பார்க்கும்போது விக்கிரகங்களையும் மந்திரவாதிகளையும் சன்னதக்காரர்களையும் குறி சொல்லி தேடுவார்கள். என்ன நடந்தாலும் சரி ஆண்டவர் கிட்டதான் நமக்கு விடுதலை, ஆண்டவராகிய தேவன் கிட்டதான் நமக்கு விடுதலை. அதை விட்டுட்டு இன்னைக்கு பல காரியங்களை தேடி ஓடும்போது அவங்களுடைய நன்மைகள் எல்லாம் ஒன்னொன்னா பட்டு விழுந்து கடைசியில கர்த்தருடைய கோபத்தையும் சம்பாதிக்க வேண்டிய சூழ்நிலை வந்தது என்பது நம்ம பார்க்கிறோம். எது உண்மையானது? கர்த்தர் உண்மையானவர், அவர் சத்தியம் உண்மை உள்ளது, அவர் அவை வார்த்தைகள் உண்மை உள்ளது, மாறாத வார்த்தைகள். அது நம்ம அறிந்து கொண்டோம்னா இன்னைக்கு நம்மளை சுத்திலும் எப்படிப்பட்ட காரியங்களை வைத்து என்னென்ன காரியங்கள் அந்த நாட்களுக்கு சொல்லப்பட்டாலும் அதை நாம நம்பி அதை இடிந்து உட்கார்ந்து விட மாட்டோம். இல்லைன்னா ஒருவேளை நவமி அன்னைக்கு தேசத்துல பஞ்சம் என்று சொன்ன உடனே பெத்லகேமை விட்டு அறுவருக்கத்தக்க தேசத்துக்கு போனது போல போக மாட்டோம். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது என்று ஈசாக்கை போல கீழ்ப்படிந்து இருப்போம். அப்பொழுது நம்முடைய கைகளின் பிரயாசத்தை தேவன் நமக்கு ஆசீர்வதித்து தருவார். இன்றைக்கு நாம் இதை யோசித்து பார்க்க வேண்டும். எதற்காக கலங்குகிறோம்? கலாத்தியர் 1:6 முதல் 17 வசனங்களை கூட நம்ம வாசிக்கும் போது நல்ல அருமையாய் தேவன் நம்மளை நடத்திட்டே வருவார் பாருங்க. இருதயத்திலிருந்து சேதனம் உள்ளவர்களாய் தேவனுக்கு பயந்து வார்த்தைகளின்படி வாழ்ந்து கொண்டே வருவோம். சில நேரங்கள்ல இதை விட நம்ம வேற ஏதாவது ஒரு சுவிசேஷம் சொல்றது அதை போய் பார்க்கலாமா, ஏற்றுக்கொள்ளலாமா அப்படின்னு நினைப்போம். ஆனா சவுலுடைய ஞானம் தேவனுக்கு முன்பாக நிற்க முடியல. சவுல் பாருங்க எப்படிலாம் இதை நான் வாசிக்கும் போது
மேலும் சகோதரே, என்னால் பிரசங்கிக்கப்பட்ட சுவிசேஷம் மனுஷனுடைய யோசனைப்படி ஆனது அல்ல என்று உங்களுக்கு தெரிவிக்கிறேன். 11 சொல்லப்பட்டிருக்கு. மனுஷனால் பெற்றதில்லை, மனுஷனால் கற்றதும் இல்லை. கற்றுக்கொண்டதெல்லாம் ஒத்துக்கு உதவலை என்று அவர் ஒத்துக்கொள்கிறார். கமாலியலின் பாதத்தில் உட்கார்ந்து நல்லா கற்று அறிந்தவர் தான். ஆனா தேவனை அறியும் போது இந்த அறிவு ஆவியானவர் கொடுக்கிற வெளிப்பாடு இவைகளுக்கு முன்பாக தனது படிப்பு, தனது ஞானம், தான் கர்த்தரை கொண்ட நம்பிக்கை எல்லாமே ஒண்ணுமில்லை என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அதனால்தான் அவரால் அவ்வளவு தேவனை நேசிக்க முடிந்தது. வாசிக்கும் போது 13ஆம் வசனம், நான் யூத மார்க்கத்தில் இருந்த போது என்னுடைய நடக்கையை குறித்து கேள்விப்பட்டிருப்பீர்கள். தேவனுடைய சபையை நான் மிகவும் துன்பப்படுத்தி பாழாக்கி என் சனத்தாரில் என் வயதுள்ள அநேகரை பார்க்கலும் யூத மார்க்கத்தில் தேறினவனாக என் பிதாக்களுடைய பாரம்பரிய நியாயங்களுக்காக மிகவும் பக்தி உள்ளவனாய் இருந்தேன். ஆனாலும் ஆண்டவர் என்ன செஞ்சாரு? உலகமே தோன்று முன்னாடி என்னை முன்னறிந்ததுனால என்னை வேறு பிரித்தார். சபையுடைய ஞானம், ஞானிகளுடைய ஞானத்தை அபத்தமாக்குகிறது, கதைகளை அபத்தமாக்குகிறது, குறி சொல்லுகிற ஆவிகளை துரத்துகிறது. பிரசங்கி 2 கூட 12 முதல் நம்ம வாசிக்கும் போது சாலமோன் என்ன சொல்லுகிறாருன்னா, ஞானம் என்பது என்பதை கொஞ்சம் அறிந்து பார்க்கலாம். ஞானம் என்ன என்று, பைத்தியமும் மதியமும் என்ன என்று பார்க்கும்படி திரும்பினேன். இப்போ இருளை பார்க்கல வெளிச்சம் எவ்வளவு உத்தமமோ மதியத்தை விட ஞானம் உத்தமம் அப்படின்னு நான் கண்டேன். இந்த ஞானத்தை ஆராய்ச்சி பார்க்கிறாரு. கடைசியில என்ன சொல்கிறார் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, ஞானம் அது என்னது? வீண். ஞானம், புத்தி எல்லாமே வீண் என்று சொல்லி, இந்த சூரியனுக்கு கீழே நான் பட்ட பிரயாசத்தை எல்லாம் இருந்தேன். எனக்கு பின்வருகிற போகிறவனுக்கு நான் ஏன் வைத்துக் கொண்டு போக வேண்டும்? அவன் புத்தியா இருப்பானோ, மூடனா இருப்பானோ, யாருக்கு தெரியும்? ஆனா ஞானமா சம்பாதிச்சு வச்சிருந்தா அவன் அதிகாரியா இருப்பான். அவ்வளவுதான், வேற என்ன இருக்கிறது? எல்லாம் மாயை அப்படின்னு சொல்லப்பட்ட 21 ஒரு புத்தி, யுக்தி, நிதானத்தோடு பிரயாசப்படுறான். ஆனா இன்னொருத்தர் பிரயாசப்படாத இருக்கிற வேறவனுக்கு அதை சொந்தமாக விட்டு போக வேண்டியது மாயை என்று சொல்லி, அதனால கடைசியில கண்டுபிடித்தது என்ன? 24ஆம் வசனம் சொல்லுகிறது, மனுஷன் புசித்து குடித்து தன் பிரயாசத்தின் பலனை அனுபவிப்பதை பார்க்கிலும் அவனுக்கு ஒரு நன்மை இல்லை. அது கூட தேவனுடைய காலத்துல இருக்கு நமக்கு கிடைக்கிறது. இதை நம்ம வாசிக்கும் போது பாத்தீங்கன்னா, இன்னைக்கு அநேக நேரத்துல ஞானிகளாய் இருக்கிற ஒரு வார்த்தையை நம்ம கவனிக்கிறோம். நம்ம விட நம்முடைய ஜெனரேஷன்லாம் நல்ல ஞானமா பேசுவாங்க. அது மாதிரி வாலிப பிள்ளைகள் அதிகமா ஞானங்களாய் காணப்படுகிறாங்க. இவர்களுடைய வார்த்தைகள் சில நேரத்துல ஒவ்வொரு நாளும் அப் டு டேட்டா என்ன நடக்க போகுது, செய்திகள், ஒரு வியாதியை குறித்து, இயற்கையை குறித்து, பலவிதமான கொள்ளை நோய்களை குறித்து பலவிதமான காரியங்களை நாம் கேட்கும் போதுதான் கலங்கி போய் உடனே நாம் கடைசி வரைக்கும் போயிடும். அது சொல்லப்பட்ட காரியத்துக்கு ஏற்றது போல நாம் தீவிரம் கொள்ள ஆரம்பிக்கிறோம். கர்த்தருடைய வார்த்தைக்கு அவ்வளவு தீவிரமா நம்ம கீழ்ப்படிய மாட்டோம். ஆனா உலகத்தின் சத்தம், அப்படி நம்மை அடிமை கொள்ள வருகிற சத்தம், பயத்தினால் நம்மை பீடித்து இந்த உலகத்தின் அசுத்தங்களிலே அறியாமைகளில் கூட தள்ளி இருக்கிற சத்தத்தை கேட்டு நம்ம என்ன செய்யணும்? ரொம்ப தீவிரம் கொடுக்கணும். அப்படி இல்லாதபடிக்கு இன்னைக்கு ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்துவோம். கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஞானிகளுடைய ஞானத்தை நான் அபத்தமாக்குவேன், கட்டுக்கதைகளை அபத்தமாக்குவேன். ஞானிகள் அவை தந்திரத்திலேயே அவளை பிடிப்பேன். எத்தனையோ பிள்ளைகள் எவ்வளவு விதங்களை இப்படிப்பட்ட கர்த்தருக்கு அருவருப்பான காரியங்களை செய்தவர்கள்னா முடிவுல ஆண்டவராக இயேசுதான் ஆண்டவர் என்று இன்றைக்கு அறிக்கை செய்து அவர்கள் தேவ ஊழியத்தை செய்து கொண்டு வருகிறதை நாம் இந்த உலகத்துல பார்த்து கொண்டு இருக்கிறோம். இப்படிப்பட்ட விதத்துல நாம் நம்மை சூழ இப்படி திரளான சாட்சிகள் நாடோடு பெருகி கொண்டிருக்கும் போது நாம் மட்டும் இன்னைக்கு பின்மாற்றமான ஒரு வாழ்க்கைக்குள்ளாக போகாதபடி, இருதயத்தை துக்கப்படாதபடி, அழுது கொண்டே இராதபடி விசுவாசத்தோடு தேவனை நோக்கி பார்ப்போம்.
அவரை பிடித்துக் கொள்வோம். கர்த்தர் நீங்க நம்பி இருக்கிற நம்பிக்கைகளை உங்களுக்கு வாய்க்கும்படி செய்வார், எனக்கு வாய்க்கும்படி செய்வார். நம்ம ஜெபம் பண்ணலாமா? எங்கள் பரலோக தேவனே, இந்த வார்த்தையை கேட்ட எங்கள் ஒவ்வொருவரோடு நீ பேசி இருக்கிறீர்கள். தகப்பனே, இந்த உலகத்துல உங்களை தவிர ஒரு பெரிய தேவன் யாரும் கிடையாது. உங்களால் செய்யப்படுகிற அற்புத அதிசயங்களை விட மேலான அற்புத அதிசயங்கள் ஒருவரால் செய்ய முடியாது. அப்படியே இருக்கும்போது வானத்தையும் பூமியையும் பூமியின் கீழ் பாதாளத்தையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் ஒன்றையே மேலானது என்பதை அறிந்திருக்கிற நாங்கள் ஒருபோதும் கலங்கி போகாதபடி இயற்கைக்கு கட்டளையிட்டு அழகும் கொடைமைகளை கொண்டு வருகிற அந்தகாரங்களை, வியாதிகளை துரத்தி, அசுத்த ஆவிகளை துரத்தி ஆண்டவரே ஜனங்களுக்கு விடுதலை கொடுத்தது போல இன்றும் எங்களை எடுத்து பயன்படுத்துவீராக. ஆண்டவரே, கரத்துல கொடுத்து செபிக்கிறோம். ஆண்டவரே, தனவீரன் எவனும் தன்னை பெறவான் என்று சொல்வானாக என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவரே, அதுபோல ஆண்டவரே இன்றைக்கு எங்களுடைய உள்ளத்திரைகளை அறிந்திருக்கிறது, இருதயத்தின் அங்கலாய்ப்புகளை அறிந்திருக்கிறது, சிந்தனையில குழப்பங்களை அறிந்திருக்கிறது. யாரெல்லாம் குழம்பி போய் ஒவ்வொரு நாளும் பயத்தோடு நடுக்கத்தோடு தன்னுடைய வாழ்க்கையை கழிக்கிறார்களோ ஒவ்வொருவரையும் அதை கிடைக்கிற அந்த ஆறுகளை கடிந்து அப்புறப்படுத்தி சத்தியத்தினால் அவர்களுக்கு தெளிவு உண்டாக்குவீராக. மகா பெரிய தேவன், மகா ராஜன் எங்களுக்காக இருக்கிறது. இந்த உணர்வை நாங்கள் அடைந்து அறிகிற அறிவிலே வளரவும் ஒருவரே கர்த்தர் என்பதை நாங்கள் ஆழமாய் விசுவாசித்து நாங்கள் இந்த நம்பிக்கையை பெருகும்படி அனுகிரகம் செய்வீராக, ஆசீர்வதிப்பீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆமென், ஆமென்.